அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் சின்ன சங்கரன் கோவில். சங்கரன் கோவில் நாம் அனைவரும் அறிந்ததே. அது என்ன சின்ன சங்கரன் கோவில், ஏன் இப்பெயர் இத்தலத்திற்கு வந்தது என்பதை இக்காணொளி மூலம் அறிந்து கொள்வோம். இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். கோவில் இருக்கின்ற இடம் சங்கர நயினார்புரம் என அழைக்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகில் உள்ளது பேய்குளம் கிராமம். இது முற்காலத்தில் பெரும் காடாக இருந்தது. இந்த வழியாக வரும் வழிப்போக்கர்கள் இவ்விடத்தில் தங்கவே அஞ்சி நடுங்கினர். தற்போது பேய்குளம் பஜார் இருக்கும் இடம் இருண்ட காடாகவும் நுழைய முடியாத அளவுக்கு நெருக்கமான அதிக மரங்கள் கொண்ட இடங்களாகவும் இருந்தது. இதனால் மதிய வேளையில் கூட இவ்விடம் இருண்டு பேய் குடிக்கொண்டிருக்கும் இடமாக தோன்றிய காரணத்தினால் பேய்குளம் என பெயர் பெற்றது. இந்த பகுதியில் பஞ்ச தலங்களில் ஒரு தலமான கட்டாரிமங்கலம் நடராஜர் கோவில் உள்ளது. இந்த கோவிலை கட்டிய வீரபாண்டியன் என்ற மன்னன் ஆலயத்தை கட்டி முடித்ததும் கொடிமரம் நடுவதற்காக யாகம் ஒன்றை செய்தான். அப்போது வேத விற்பன்னர்கள் 5 தேவதைகளை அழைத்து கொடிமரத்தில் அமர வைத்தனர். ஊர் மக்கள் கூடி கொடிமரத்தை கோவிலுக்கு கொண்டு வந்தனர். அப்போது எங்கள் ஊருக்கு காவல் தெய்வமாக இந்த தேவதைகளும் இடம்பெற வேண்டும் என்று பக்கத்து ஊர் மக்கள் கேட்டுக்கொண்டனர். அதோடு அவர்கள் அந்த தேவதைகளை அழைத்து போய் தங்கள் ஊர்களில் காவல் தெய்வமாக குடிவைத்து கொண்டார்களாம். கட்டாரிமங்கலம், அம்பலச்சேரி, புளியங்குளம், கருங்கடல், பேய்குளம் ஆகிய 5 கிராமங்களில்தான் அந்த தேவதைகள் குடிபுகுந்தனர். அதன் பிறகு வேத விற்பன்னர்கள் அந்த தேவதைகளை கொடிமரத்துக்கு வர எவ்வளவோ முயற்சி செய்தனர். ஆனால் அந்த தேவதைகள் கொடிமரத்திற்கு வர மறுத்தனர். தங்களை விரும்பி அழைத்த ஊர் மக்களின் ஊர்களுக்கு சென்று அந்த ஊரின் எல்லையில் காவல் தெய்வமாக அமர்ந்து கொண்டனர். எனவே தேவதை இல்லாத கொடிமரத்தை கோவிலில் நட்டவில்லை. ஆகவே கட்டாரிமங்கலம் நடராஜர் கோவில் கொடிமரம் இன்றியே காணப்படுகிறது. பேய்குளம் தேவதை குடிகொண்ட இடமாக மாறிய காரணத்தினால் இவ்வூர் காடு அழிந்து நகரமாக மாறிவிட்டது. தமிழ் கடவுள் முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சென்று வழிபடும் பக்தர்கள் அக்காலங்களில் பாத யாத்திரையாக செல்வார்கள். எனவே அவர்கள் தங்குவதற்காக வழிநெடுகிலும் அன்னதான சத்திரங்கள் அமைத்தனர். பொதிகை மலை அடிவாரத்தில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் பாத யாத்ரீகர்கள் தங்குவதற்காக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மார்த்தாண்டன் என்ற ஒரு சிவபக்தர் இந்த பகுதியில் ஒரு மடம் அமைத்தார். அந்த மடத்தில் சில பசுக்களையும் பராமரித்து வந்தனர். அதனால் இந்த மடம் பசுமடம் என்று அழைக்கப்பட்டது. பின்னாளில் இங்கு வந்து தங்கிய சிவனடியார்களில் ஒருவர் இங்கு சிவபூஜை செய்து வந்தார். ஆண்டுதோறும் ஆடித்தபசு காட்சியை காண சங்கரன் கோவில் சென்று வருவார். வயதான காரணத்தினால் அவரால் சங்கரன் கோவில் செல்ல இயலவில்லை. அதனால் மிகுந்த வருத்தத்தில் சங்கரலிங்க சுவாமியையும் கோமதி அம்மாளையும் நினைத்து சிவசிந்தனையில் அமர்ந்து தியானம் செய்தார். அதன் பலனாக சங்கரன் கோவிலில் நடந்த தவசு காட்சியானது இவ்வூரில் இருந்த அவருக்கு தெரிந்தது. இதனால் ஆனந்தம் அடைந்தார். தென்னகத்தில் இறைவன் தபசு காட்சி தந்த இந்த இடம் அல்லவா சின்ன சங்கரன் கோவில் என்று எண்ணினார். இறைவனிடம் தனக்கு காட்சி தந்தது போலவே இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் காட்சி தர வேண்டும் என்று கோரினார். இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் என கூறி மறைந்தார். இதையடுத்து அந்த சிவனடியார் இங்கு சுவாமி மற்றும் அம்பாளை பிரதிஷ்டை செய்தார். ஆடி மாதம் தோறும் இங்கும் ஆடித்தபசு காட்சி மிக சிறப்பாக நடைபெற வழி ஏற்படுத்தினார். சங்கரன் கோவில் சென்று காட்சி காண முடியாத பக்தர்கள் இங்கேயே ஆடித்தபசு காட்சியை கண்டு மகிழ்ந்தனர். அதன்பின் இந்த ஆலயத்தை வழிபட்ட சில பக்தர்கள் காசி விஸ்வநாதரை போன்று சிறிய லிங்கத்தையும் சிவ ஆகம விதிப்படி இங்கே பிரதிஷ்டை செய்தனர். ஆலயத்தையும் சிறப்பான முறையில் அமைத்து கருவறையில் கிழக்கு நோக்கி சங்கரலிங்க சுவாமியையும் அர்த்த மண்டபத்தில் தெற்கு நோக்கி கோமதி அம்பாளையும் அமைத்தனர். இந்த மண்டபத்தில் நடராஜ பெருமாள், சிவகாமி அம்மாள், ஐம்பொன்னால் ஆன மாணிக்க வாசகர், அதிகார நந்தி உள்ளது. முதல் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி, கன்னி விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர், சனீஸ்வரர், துர்க்கையம்மன் மற்றும் பைரவர் போன்ற பரிகார தேவதைகளும் உள்ளனர். ஆலய பிரகாரத்தில் வேம்பு உள்ளது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனடியில் புற்று மற்றும் சாஸ்தா சந்நிதி இருக்கிறது. இவ்விடத்தில் நாகங்களுக்கு பால் பழம் படைப்பதால் நாகதோஷம் விலகும். இத்திருக்கோவிலில் தலவிருட்சம் வில்வமரம் ஆகும். இந்த கோவில் இருக்கின்ற இடம் சங்கர நயினார்புரம் என அழைக்கப்படுகிறது.
கூட்டம் பெருக பெருக ஒவ்வொரு வருடமும் ஆடித்தபசு 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக ஒவ்வொரு மண்டகப்படியும் அருகில் உள்ள ஊர்களுக்கு வழங்கப்படும். குருகல்பேரி, பெருமாள் குளம், சாலைப்புதூர், தேர்க்கன்குளம், வீராக்குளம், ஸ்ரீ வெங்கடேசபுரம், பழனியப்பபுரம், கோமநேரி, சங்கரநயினார்புரம், மீரான்குளம் ஊர் பொதுமக்கள் இந்த மண்டகப்படியை நடத்தி வருகிறார்கள். பேய்குளம் ஊரின் மேல்புறம் உள்ள பிள்ளையார் கோவிலில் அம்மன் தபசு இருப்பார். இதையொட்டி அம்மன் காலை 10:15க்கு தபசுக்கு புறப்படுவார். மாலை 4:30 மணிக்கு சுவாமி சீர்வரிசையுடன் சென்று அம்பாளை அழைக்க புறப்படுவார். அம்பாளை அழைத்து கொண்டு வரும் சுவாமிக்கு பேய்குளம் பஜாரில் மக்கள் வரவேற்பளிப்பர். அப்போது அப்பகுதியில் விளையும் கடலை, உளுந்து, பருத்தி போன்ற விளைபொருட்களை சந்தோஷமாக வீசி மகிழ்வார்கள். இதனால் அடுத்த ஆண்டு விளைச்சல் மிக அதிகமாகும் என விவசாயிகளுக்கு நம்பிக்கை. இரவு 8:30 மணிக்கு சுவாமி அம்பாள் திருக்கல்யாணமும் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்றைய தினம் பெண்கள் மாவிளக்கேற்றி சிறப்பாக வழிபாடு செய்கிறார்கள். இத்திருக்கோவிலில் திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறுகிறது. இங்கு வந்து திருமணம் புரியும் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ்வர் என்பது நம்பிக்கை. முதலில் மடமாக இருந்த கோவிலில் பின் கருவறை மட்டும் கட்டப்பட்டது. அதன் பிறகு கும்பாபிஷேகத்தின் போது 2வது பிரகாரத்தில் புதிதாக மகா மண்டபமும் அதில் கொடிமரம், நந்தி, பலிபீடம், நவக்கிரகம் மற்றும் ஆஞ்சநேயர் சந்நிதி, பைரவர் சந்நிதி, சாஸ்தா, பூதத்தார் திருக்கோவில், கல்யாண மண்டபம் போன்றவையும் உள்ளன. இந்த ஆலயம் தினமும் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். கோவிலின் அமைவிடம் நாங்குநேரியில் இருந்து சாத்தான்குளம் செல்லும் சாலையில் சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் பேய்குளம் உள்ளது. நேயர்களே, இறைவன் தன் மீது பக்தி கொண்ட சிவனடியாருக்கு ஆடித்தபசு காட்சி தந்த இடம் சங்கரநயினார்புரம். இதுவே சின்ன சங்கரன் கோவில் என அழைக்கப்படுகின்றது. இக்காணொளியினை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இக்காணொளியினை அனைவருக்கும் பகிருங்கள். இக்காணொளியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.